அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று 2 முக்கியமான விழாக்களை கொண்டாடுகிறோம். ஒன்று, கத்தோலிக்க திருச்சபை எடுக்கின்ற விழா, அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த நாள், உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்த நாள். மரியன்னைக்கென நாம் கொண்டாடும் அனைத்து திருநாட்களின் மகுடமாக அமைவதும் இந்த நாள்தான். அடுத்ததாக, நாம் சார்ந்து இருக்கின்ற நம் இந்திய நாடு ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற நன்னாளும் இந்நாள்தான். இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல. நாட்டையும் நாம் சார்ந்து இருக்கின்ற கிறிஸ்துவ சமயத்தையும் பிரித்து பார்ப்பது நல்லதல்ல. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. ஆகவே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழா மற்றும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விண்ணேற்பு திருவிழாவின் வரலாற்றை முழுவதும் இங்கு கூற விரும்பவில்லை. ஆனால் ஒரு அடிப்படையினை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியம். கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கீழே திருச்சபையில் இவ்விழா டார்மிசன் என்ற பெயரில், அதாவது அன்னை ஆண்டவரில் துயில் கொள்கிறாள் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருவதற்கான வரலாற்று குறிப்புகள் இருந்தன. அதன் பின் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த யோவான் டமாசின் என்பவர் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதன் பொருட்டு கருவிலே பாவக்கரையின்றி உதித்ததால் அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று கூறுவார். 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அப்போது இருந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இயேசுவின் தாய் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற விசுவாச பிரகடனத்தை இயற்றினார். பின்னர் 2ஆம் வத்திக்கான் சங்கமானது மாசற்ற கன்னி மரியாள் மன்னக வாழ்வை முடித்ததும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று கூறியது. இவ்வாறுதான் மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடும் நிலை உருவானது. ஏதாவது சொன்னால் எடுத்துக்காட்டு இருக்கிறதா, இயலுமா, முடியுமா, முடியாதா என்ற பிரித்தாளும் தன்மை இன்றைய மக்களுக்கு உண்டு. இந்த விண்ணேற்பு முன்பே நடந்திருக்கிறது. அதற்கு திருவிவிலியத்தில் எடுத்துக்காட்டுகளும் உள்ளன. ஏனோக்கு என்பவர் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா இறைவாக்கினர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே இது ஒன்றும் புதிதல்ல. அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது ஒன்றும் புதிதல்ல. இப்படி உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்ல அன்னை மரியாள் தகுதி உடையவரா? ஆம், தகுதி உடையவர்தான். 100% அவர் தகுதி உடையவர். அன்னை மரியாள் ஒரு நாளும் பாவம் செய்யாதவர். எனவேதான் வானதூதர் மரியாவை பார்த்து அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகின்றார். திருவழிபாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது என்று வாசிக்கின்றோம். இந்த உடன்படிக்கை பேழை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்தோமானால் அது அன்னை மரியாவாகத்தான் இருக்கும் என்ற உண்மை நமக்கு விளங்கும். மரியாளின் மன்றாட்டு மாலையில் மரியாளை நாம் உடன்படிக்கையின் பேழையே என்றுதான் சொல்கிறோம். பழைய உடன்படிக்கையின் அடையாளமாக பொன் தகடு வேய்ந்த பேழை இருந்தது போல புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக தாழ்ச்சியால் அணி செய்யப்பட்ட அன்னை மரியாள் திகழ்கிறார். உடன்படிக்கை பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கை கற்பலகைகளும் இருந்தன. உடன்படிக்கை பேழையாக மரியாளிடமும் இத்தகைய பொருட்கள் இருந்ததை காண்கிறோம். வானத்திலிருந்து பொழியப்பட்ட உணவாகிய மன்னாவை கொண்ட பொற்சாடிக்கு நிகராக விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவை தாங்கிய கருப்பை மரியாளிடம் இருந்தது. உயிர்ப்புக்கு அடையாளமான ஆரோனின் கோலுக்கு மாற்றாக உயிரும் உயிர்ப்புமான இயேசுவை காண்கிறோம். இறை வார்த்தையை தாங்கிய கற்பலகைகளுக்கு பதிலாக மனிதரான இறை வார்த்தையே மரியாளின் வயிற்றில் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிடப்படும் உடன்படிக்கை பேழையில் மன்னாவும் 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலகைகளும் ஆரோனின் கோலும் இருந்தன. புதிய உடன்படிக்கை பேழையான மரியா உலகிற்கு வாழ்வளிக்கும் உணவும்
வார்த்தையுமான இயேசுவை தன்னுடைய உதரத்தில் தாங்கியிருந்தார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை இருந்ததோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் கடவுளின் ஆசீர்வாதமும் இருந்தது. எனவேதான் மரியா புதிய உடன்படிக்கை பேழை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. இவ்விழா நமக்கு தரும் இரண்டாவது சிந்தனை, மரியாள் தேவையில் இருப்போருக்கு உதவுபவராக விளங்குகின்றார். நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாள் இயேசுவை கருவிற்றிருந்த போதிலும் தன்னுடைய உறவினரான எலிசபெத்து பேறுகால வேதனையில் தவிக்கிறார் என்பதை அறிந்து ஓடோடி சென்று உதவுகிறார். புனித ஜெரோம் அன்னை மரியாவை குறித்து சொல்கிற போது இப்படியாக சொல்வார்: அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தபோது பிறர் படக்கூடிய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்த்தார், மேலும் அத்துன்பத்தை களைய பெரிதும் பாடுபட்டார் என்று சொல்வார். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு மரியாள் உயிர் கொடுக்கிறார். இதோ இங்கு பணிவிடை புரிதலின் முன்னோடியாக மரியாள் தோன்றுகிறார். முதல் முறையாக இயேசுவுக்கு மட்டுமல்ல, இயேசுவின் வார்த்தைக்கும் உயிர் கொடுக்கிறார் மரியாள். இயேசுவின் தாரக மந்திரம் மரியாளில் செயல் வடிவம் பெறுகிறது. மரியாள் எப்போதும் தான் ஆண்டவரின் தாய், அதனால் தான் தனக்கு மற்றவர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவள் தேவையில் இருப்போர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவுவதை தன் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர். அதனால் தான் கடவுள் அவருக்கு மேலான கொடைகளை வழங்கினார். அவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஆகவே மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் நாமும் அன்னை மரியாவை உடன்படிக்கை பேழையாக, கடவுளின் பிரசன்னத்தை மற்றவருக்கு தரும் கருவியாக வாழ்வோம். அதோடு மட்டுமல்லாமல் தேவையில் இருப்பவருக்கு ஓடோடி சென்று உதவுவோம். அப்போதுதான் நாமும் அன்னை மரியாளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். விடுதலை என்பது மனிதர்கள் மேல் இறங்கி வராது, மனிதர்கள்தான் விடுதலையை நோக்கி மேலெழுந்து செல்ல வேண்டும் என்று சொன்னவர் சார்லஸ் கேலப் கோல்டன். மேலெழுந்து செல்லும் விடுதலைக்கு உயர்ந்ததோர் அடையாளமாக விளங்கும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவாகிய இன்று இந்திய நாடும் இன்னும் உலகின் அனைத்து நாடுகளும் உண்மையான விடுதலையை நோக்கி உள்ளங்களை உயர்த்தும் அறிவையும் ஆற்றலையும் பெற வேண்டும் என்ற வேண்டுதலை அன்னை மரியாவின் பரிந்துரையோடு மேற்கொள்ளுவோம். இறையாசீர் பெறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.